வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாருங்கள், நம்ம சாய்பாபா கோவில் வச்சுருக்கோம். நம்ம வீட்டுக்கு முன்னாடியேவும் சின்னதாக வச்சுருக்குறோம். நாங்கள் ஒரு செட்டு மாதிரி போட்டு நாங்கள் எல்லாம் எங்கள் குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து வச்சுருக்குறோம். அதுக்கு பாருங்கள், மத்தியானம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா, சாய்பாபாவுக்கு மாலை பார்த்திங்கன்னா உதிரிப்பூவு, அதுக்கப்புறம் ஊதுபத்தி, தேங்காய், பார்த்திங்கன்னா பொரிகடலை பாக்கெட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல், சட்னி, சாம்பார், பாயாசம். அதுக்கு பாருங்கள், நான் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே நெய்ட்டப்பா. அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் ஊரில் உள்ள கோயிலுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். மிளகு எல்லாமே வாங்கியிருக்கிறேன். இப்போ பாசிப்பருப்பு பாருங்கள், நான் இன்றைக்கி 5 டம்ளரு அரிசி, 3 டம்ளர் வந்து பருப்பு போட்டிருக்கேன். 8 டம்ளரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 பேர் வருவாங்க. எல்லாம் இங்கே உள்ளவங்கள எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் வருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 குக்கரில் பொங்கல் போடுறோம். இது வந்து சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.25 டம்ளர் துவரம்பருப்பு கழுவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டுட்டு பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு சாம்பார் பொடி, புளி எல்லாமே கரைச்சி ஊற்றிடுவோம். பார்த்துக்கோங்க, கரைச்சி ஊற்றி ஒரே சாம்பாராக தாளித்து விட்ருவேன். இப்போ நம்ம வந்து டிஃபன் சாம்பார் தானே, அதனால் வந்து இது பார்த்திங்கன்னா 5 ஸ்பூன் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன். இந்த தாளிப்புக்கு நம்ம வரமிளகா போடுவோம். அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து 5 ஸ்பூன் தான், சின்ன ஸ்பூனுக்கு 5 ஸ்பூன் சாம்பார் தூள் தான் போட்டிருக்கேன். போட்டு ஒரு 2 விசில் விட்டாலே போதும். நிறைய பருப்புங்கனால தம்மாயிரும், சாம்பார் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் நான் 2 இதுலேயும் பிரித்து ஊற வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா தான் கொஞ்சம் பருப்பு நல்லா இதாகும். ஆமாம், அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் வாரம் ஏதாவது ஒரு சாதம், போன வாரம் பார்த்திங்கன்னா புளி சாதம் போட்டிருந்தேன். சரி, இந்த வாரத்தில் தான் நான் வந்து அப்பாவோட வீடியோ எடுத்து போடலாம். அப்பா வந்து எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணார். அதான் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தாலும் நம்மளை வந்து காட்டி கொடுக்குறவர் வந்து என்னோடய தகப்பனார் தவறிட்டார். அதனால் பார்த்திங்கன்னா நான் அவரை தான் இன்றைக்கி அப்பாவாக, எல்லாருமே நானுன்னு இல்லை, நீங்கள் எல்லாருமே நினச்சிங்கன்னா நம்பிக்கைக்கு பொறுமையாக இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். அவர் வந்து நமக்கு வந்து கைவிட மாட்டார். ஆனால் சோதிப்பாருங்க, நிறைய சோதிப்பார். சாய்பாபா அப்படின்னாலே சோதனை கொடுப்பாரு. ஆனால் உங்களை வந்து கீழே தள்ள மாட்டார். கீழே தள்ளுற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க, பட் ஆனால் உங்களுக்கு வந்து தள்ள மாட்டார். ஏதோ ஒரு வழியில் என்னோடய அனுபவத்தில் எங்கள் குடும்பங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காரு. அதனால் நான் அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரிசி பருப்பு தனித்தனியாக 2 பாத்திரத்தில் ஊற வச்சிட்டேன். அதை ஒவ்வொரு குக்கராக போட்டு தாளிப்பு போட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் தாளிப்புக்கு சின்ன ஜீரகம், நெய், மிளகு, கருவேப்பிலை. ஏன்னா இங்கே குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நான் அதனால் பார்த்திங்கன்னா இஞ்சி அவ்வளோவா போட மாட்டேன். குழந்தைங்க வருவாங்க. மிளகுமே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக தான் போடுவேன். இந்த பக்கம் பெரிய குக்கர் வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாயசத்துக்கு ஜவ்வரிசி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து நெய் ஊற்றிட்டேன். நெய் கொஞ்சம் ஊற்றுவேன். சில பேர் நெய் பிடிக்காதனால நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துப்பேன். ஆயில் சேர்த்துட்டு அந்த ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து தாளிப்பு போட்டு அரிசி பருப்பு எடுத்து போட்டு, கருவேப்பிலை கூட கொஞ்சம் போட்டால் மணமாக இருக்கும். அதனால் நான் கருவேப்பிலை நிறையா போடுவேன். மற்றபடி மிளகு போட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் எடுத்து வச்சுருவாங்க. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாளிப்பு போட்டோன்னே அரிசி பருப்பு எடுத்து மூடிடுவேன். அவ்வளோதாங்க. தண்ணிலாம் வந்து எனக்கு அளவு தண்ணி வைக்க தெரியாது. நான் வந்து எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தண்ணி வைப்பேன். எப்பயுமே சாப்பாடு வீட்டில் செய்யும்போது தான் அதுதான் அந்த மாதிரி தான் எங்கள் கோயிலுக்கு வந்து நாங்கள் செய்வோம். செஞ்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மூடி போட்டு 2 விசில் விட்டு பொங்கல் தம் ஆயிரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது பார்த்திங்கன்னா இன்னொரு குக்கரில் இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி பாக்கெட் வாங்கியிருக்கோம். இது 1.5 டம்ளர் நான் ஜவ்வரிசி போடுவேன். 25 பேர் சாப்பிடுவாங்க. அதனால் கூட கொஞ்சம் வீட்டுக்கு டம்ளரில் வாங்கிட்டு போவாங்க பாயாசம். அதனால் வாங்கி போட்டிருக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி தண்ணி கொதித்தோடனே ஜவ்வரிசி ஒரு கழுவி தான் நம்ம போடணும். ஏன்னா தூசி கீசி இருக்கும். பாக்கெட் ஜவ்வரிசினாலும் நம்ம தூசி இருக்க தான் செய்யும். அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய திருப்பங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்பா. என்னோடய தகப்பனாருக்கு அப்புறம் இன்னும் இப்போ நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4 வருஷமாக நான் வணங்கிட்டுருக்கிறேன். வெளியே சில பேர் நம்ம சொன்னால் எல்லாருக்குமே சாய்பாபா அப்படின்னா பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து ஒரு எங்களோட குலதெய்வத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாவோட பாதத்தில் நாங்கள் வந்து அவரை வச்சு வணங்கிட்டுருக்குறோம். நான் வந்து அவருக்கு வந்து கோவில் வைக்கணும் செய்யணுங்கிறதெல்லாம் நினைக்கலங்க. ஆனால் ஏதோ வீட்டில் வந்து நான் அணையா விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. எங்களோட இடம் இருந்துச்சு பக்கத்துலேயே, வீட்டு பக்கத்துலேயே. அதையே வந்து எங்கள் அப்பாவாக நினச்சி நாங்கள் செஞ்சுட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பக்கம் நாம் ஜவ்வரிசி தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம ஜவ்வரிசி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் தாளித்து விட்ற வேண்டியதாக. இந்த பக்கம் குக்கர் விசில் ஜவ்வரிசி வந்து சிம்மில் வச்சு தான் கிண்டி விடணும். ஏன்னா அடி பிடிச்சிரும். அதனால சில விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணுறதுனால நம்ம பொறுமையாக செய்யணுங்க. வீட்டுக்கு செய்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. நல்லா தான் அமையும், இருந்தாலும் நம்ம பொறுமையாக செய்யணும். இப்போ சாம்பார் தாளிக்கிறது பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய், இப்போ பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், வத்தல், கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளிப்பு போட்டாச்சு. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு.
சாம்பாரை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு குக்கரில் அரிசி பருப்பு போட்டு நம்ம வந்து பொங்கல் தாளிச்சிடணும். இப்போ சாம்பார் வந்து நம்ம என்ன தான் குக்கரில் வச்சாலும் ஒரு கொதிச்சிச்சின்னா கொஞ்சம் கெடாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இன்னொரு குக்கர் தாளிக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி தாங்க நம்ம எண்ணெயும் நெய்யும் ஊற்றிட்டு ஃபஸ்ட் நெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளிப்பு போட்டு அதே மாதிரி அரிசி பருப்பு எடுத்து போட்டோம்னா 2 விசில் போதும். பொங்கல் வந்து நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் அன்னதானம் அவருடைய பிரசாதம், அதனால் நல்லாவே அமையும். அதனால தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இது வச்சுட்டு நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் தட்டி விட்டுருவோம். தட்டி விட்டுட்டு ஒன்றா கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஆரத்தி முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சுருவோம். அவ்வளோதான். இப்போ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் தனியாக பால் காய வச்சு, இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பால் வாங்கி கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா நாங்களே ஒரு 4 பாக்கெட்டு வாங்கி காய வச்சுட்டு அதில் ஏலக்காய், அதில் பார்த்திங்கன்னா சக்கரை வந்து நான் ஜவ்வரிசியிலே போட்டுருவேன். ஏன்னா ஜவ்வரிசியில் போட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாமே பாலில் போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து கொட்டிட்டா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து கொட்டிட்டு இன்னொரு குக்கர் விசில் 2 விசில் போதும். எடுத்து முடித்தோடனே வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் 7:30 மணிக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேங்க. 7:30 மணி 7:40க்கு எல்லாருமே மக்கள்லாம் வந்துடுவாங்க. வந்தோடனே பூஜை முடிஞ்சு ஆரத்தி முடிஞ்சு சாமி கும்பிட்டோடனே பிரசாதம் ஆரம்பிச்சிருவோம். பிரசாதம் சாப்பிட்டோன்னே 8 மணி 8:10க்குலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி வந்தோடனே பால் காய வச்சு தான் ஊற்றணும். பச்சை பால் ஊற்றினா பாக்கெட் பால் திறஞ்சிரும். அதனால தான் நான் அப்படி ஊற்றுவேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, தேங்காய், வேர்க்கடலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சட்னிக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ சட்னி அரைச்சிட்டா சட்னி தாளித்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதாங்க நம்மளோட இன்றைக்கி சாய்பாபா அன்னதானம் பொங்கல்.